ஹாய், வணக்கம், வந்தனம், வெல்கம் டு ரெசிபி செக்கா. இந்த ஸ்நாக்ஸில் எப்பொழுதும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இந்த பட்டர் முறுக்குக்கு உண்டு. அதுவும் அந்த ஸ்வீட் ஷாப் அண்ட் சேவரி ஷாப்பில் கிடைக்கிறது. அதில் என்னங்க அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதில் காரம் ரொம்ப கம்மி, அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, அதில் இருக்கிற அந்த முறுமுறுப்பு ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி அதை சாப்பிட்டு நம்ம முழுங்குறப்போ அதில் ஒரு பஞ்சி டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படி என்ன தான் போடுறாங்க அந்த முறுக்கில், அதை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணால் அதே மாதிரி வருமா? அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி அந்த முறுக்கு பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி எள்ளுக்கு வந்து சம்மந்தி எள், இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் இதயம், அதை யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக் சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் அந்த ரேஷியோ, அது எந்த மாதிரி அந்த ஆட் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சி பண்ணுறோம், அதான் முக்கியம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐம் சுந்தர். லெட்ஸ் see how to make பட்டர் முறுக்கு. இந்த முறுக்குக்கு நான் ஒரு 400 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 300 கிராம் கடலை மாவு. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய், ஸோ இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு ஒரு 400 கிராம், கடலை மாவு ஒரு 300 கிராம், சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த கடலை மாவில் இருக்கிற லம்ஸ் எல்லாம், அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி வச்சுட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு, இப்போது ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட 2 மாவு ப்ளஸ் சால்ட் ஓரளவு மிக்ஸ் ஆனோடனே ஏற்கனவே வெளியில் வச்சுருக்கிற பட்டர் ரொம்ப முக்கியம். அந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் முன்னாடி தூக்கி வெளியே வச்சுருங்க. ஸோ இந்த பட்டரை இதில் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இது அப்படியே கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் ஆகி க்ரம்ஸ் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மற்றதை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கடலை மாவு, அரிசி மாவு ப்ளஸ் அதே மாதிரி அந்த பட்டர் ஒரே அழகாக ஃபைனாக ஆட் ஆகி இந்த மாதிரி ஒரு க்ரம்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்த வேறு என்ன வேணுமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் வந்து குக்கிங் சோடா, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போதும். ஒரு 1.25 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஸோ இப்போ பியூட்டிஃபுல்லாக இந்த க்ரம்ஸாக இது எல்லாமே சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணது எல்லாமே அழகாக ஒன்றாயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை ஒரு மாவு ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வரேன். அதுதான் நம்ம புளிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டோவா, அதாவது அந்த ஒரு முறுக்குக்குள்ள மாவு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி இதில் தான் நம்ம ஒரு குழலில் போட்டு புளிய முடியும். ஸோ அதான் பண்ண போகிறேன் இப்போது.
ஸோ நம்ம ஆயில் ஹீட்டை செக் பண்ணிக்குவோம். ஒரு முறுக்கு குழல் எடுத்து, யூஸ்வலாக வந்து பட்டர் முறுக்குக்கு வந்து அந்த ஷார்ப் ஸ்டார் எட்ஜஸ் இந்த மாதிரி எனி ஸ்டார் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் என்ன முறுக்கு புளியறதுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். எனிதிங் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பட்டர் முறுக்கு வந்து கலர் மாறக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஒயிட் கலர், லைட் எல்லோவிஷ் கலரில் இருக்கணும். அதனால் கரெக்டான ஹீட்டில் நீங்கள் அதை வறுக்கணும். ஆக்சுவலாக யூஸ்வலாக நம்ம போட்டோன்னே அதே ஒரு ஃபிங்கர் சைஸ் குறைஞ்சிரும். நீங்கள் கலர் மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து கரெக்டான கலரில் எடுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கலர். கொஞ்சம் லைட்டாக சூவியாக இருக்கும் உள்ள. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் வந்தோடனே அந்த சூடு ஆறினோடனே நல்ல மொறுமொறுப்பாயிரும். இப்போ போடுறப்பே உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்டே வந்து நல்ல பர்ஃபெக்டாக அது ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பர்ஃபெக்ட் பட்டர் முறுக்கு இன்றைக்கி நம்மளே பண்ணியிருக்கோம். ரேஷியோ, அதாவது அந்த ரெசிபி, அந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. பட் அது என்ன ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு பஞ்சி டேஸ்ட் ஃப்ளேவர், அதில் அந்த முறுமுறுப்பாக வரதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் இதான் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு ரெசிபியில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அதில் இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.